ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷாரத் பூர்வாதினுடைய 2026க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், அப்படியே வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஷத்ரஞ்ச் கே கிலாடி ஃபஸ்ட் பேப்பர். ஓகேவா? ஃபஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு கத்திய அதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதில் விஷாரத் பூர்வாத் பாட்டிய புஸ்தக் கத்திய அதில் எது சாரான்ஷ் அப்படின்னு சொல்கிறேன், அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் கங்கா சிங், அப்புறம் தாயி, மாதா விமாதா, ஹிந்தி கே வைஷ்விக் விஸ்தார் மே சோஷியல், அது இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட். நான் ஆல்ரெடி வந்து எல்லா லெசனுமே மேக்ஸிமம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ணணும். எல்லாமே மாறி மாறி எல்லா லெசன்ஸும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த கங்கா சிங், தாயி, மாதாவி மாதா இது எல்லாமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நம்மளுடைய சேனலில் எல்லாத்துக்குமான பிளேலிஸ்ட் இருக்குது, எல்லாமே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக அப்படியே டைம் கிடைக்கும் போது சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கத்தியில் இருக்கக்கூடிய டிப்பணியில் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தோ கிலாடி தோஸ்த், அது ஒன்று. நெக்ஸ்ட்டு கங்கா சிங்கனுடைய ஹரித்வார் ஜானி கி இச்சா, மாதா விமாதாவில் வந்து ஹவல்தார் கா நிர்ணய. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்குது, அதனுடைய டிப்பணி. அடுத்து சாகித்ய கா ஸ்வரூப், அந்த லெசனினுடைய வியஞ்சனாக்கே தோ பிரகார், இந்த டிப்பணியெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டில் வந்து நிர்மலாவில் வந்து சரித்திர சித்திரனில் ஃபஸ்ட்டு ஒன் தோத்தாராம், அப்புறம் சுதா. அடுத்து டிப்பணியில் உதயபானுலால், பண்டித் மோட்டேராம், ஜியாராம், சியாராம், ருக்மணி, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும் இது வந்து நியூ சிலபஸ் இல்லையா? ஸோ அப்போ நியூ சிலபஸ்க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்படிங்கும்போது இதில் வந்து நான் இப்போ இருக்கிறதெல்லாம் தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இருக்கிற நியூ சிலபஸினுடையது. அண்ட் தென் இப்போ நிர்மலாவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு சிலபஸினுடைய தான். அப்போ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் வந்து ஹிந்தி வியாக்கரன், அப்புறம் நிபந்தில் கூட ஒரு 5-6 நிபந்து வந்து ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ் தான். ஸோ அது எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. நிபந்தை பொறுத்த வரைக்கும் 10 நிபந்து கிட்ட ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு, அதுவும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் வியவஹாரி ஹிந்தி, இது எல்லாமே ஓல்டு சிலபஸ் தான். இப்போ கத்தியமும் கஹானியும் மட்டும்தான் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் தான் வந்து இப்போ நான் சொன்ன போல் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் போய் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ, என்ன லெசன் வேணுமோ அந்த லெசனை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டுடே இஸ் ஏ குட் டே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனல் நேம் போட்டிங்கன்னா அதில் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நாம் கஹானியில் எதுன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து டெப்யூட்டி கலெக்டர், பதல் கும்ஹார், உஸ்கீமா, ஜியோதிஷிகா ஏக் தின், இதுலேயும் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜியோதிஷிகா ஏக் தின் அப்படின்ற அந்த ஒரு லெசன் மட்டும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு, அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய டிப்பணி என்னன்னு சொல்கிறேன், அப்படியே ஒன் பை ஒன்னாக டிக் பண்ணிக்கோங்க. ஆனந்தி ஃபஸ்ட் லெசனினுடையது, டெப்டி கலெக்டரினுடைய ஜமுனா, பதல் கும்ஹாரில் பதலு, உஸ்கீமாவில் லால், அப்புறம் 5th லெசனில் இருக்கக்கூடிய ஜியோ திஷி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து டிப்பணி, கஹானியில் இருக்கக்கூடிய டிப்பணியில் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு நிபந்து. இப்போது இதில் இருக்கக்கூடிய கிராமர் கொஷின் இருக்கு இல்லையா? ஸோ அது மிஸ் பண்ணிட்டேன், சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் டைம் எடுத்து தயவுசெய்து பாஸ் பண்ணிவிட்டு லைக் பண்ணுறது, உங்களுடைய கருத்துக்களில் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் இன்னுமே 80%க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு உபயோகமான விஷயங்கள் தான் நம்ம சேனலில் போடுறோம் இல்லையா? நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, ஸோ அதற்கான விஷயங்கள் தான் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி விஷாரத் பூர்வாத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது உபயோகமாக அமையும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம சேனலில் என்ன சொல்கிறது, என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத நிறைய பேர் இப்போ வந்து கருத்துக்களில் தெரியப்படுத்துறீங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்குறவங்க 100 பேர் அப்படின்னா அதில் ஒரு 5 பேர் வந்து லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். அப்புறம் எஸ்என்எஸ் திவ்யா அப்படின்றவங்க, ஐ திங்க் அவங்க
பிரவீன் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க பார்க்குற எல்லா வீடியோஸ்க்குமே விஷாரத்துல இருந்தே வந்து அவங்க பார்க்குற எல்லா லெசனுக்குமே வந்து தேங்க்யூ மேம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லெசன் நல்லா இருந்து அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது போல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது போக கமெண்ட்டும் பண்ணாமல் லைக்கும் பண்ணாமல் இருக்கவங்களுக்காக நான் சொல்கிறேன், தயவு செய்து ஒரு நிமிஷம் டைம் எடுத்து லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்த லெசன் நான் வந்து போடணும் அப்படின்ற எனக்கு மைண்ட் தாட்டும் வரும். நிறைய பேர் வந்து வேணும் அப்படின்ற லெசன்ஸ் வந்து இது வேணும் அப்படின்னு மட்டும் போடுறீங்க. அது போக உங்களுக்கு நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுறது, உங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த லெசன் அப்படின்னு இன்னும் வந்து அந்த கருத்தையும் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ ஹோப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, பார்க்கலாம். நவீன் ஹிந்தி வியாக்கரணில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து 14th கொஷின் வரைக்கும் எல்லாமே ஓகேவா. அதில் 9th and 12th மட்டும் இல்லை. எது எது அப்படின்னா संधि किसे कहते हैं, स्वर संधि किसे कहते हैं, शब्द किसे कहते हैं, व्युत्पत्ति की दृष्टि से शब्द, அப்புறம் प्रयोग की दृष्टि, संज्ञा किसे कहते हैं, அது எல்லாமே இருக்கு. சர்வநாம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த 7th கொஷின் இல்லை ஓகேவா. அடுத்து விசேஷன் கிசே கெஹ்தே ஹே அது இருக்கு. அப்புறம் 9th கொஸ்டின் கிரியா கிசே கெஹ்தே ஹே அது வந்து இல்லை ஓகேவா. 7th 9th 12th இல்லை ஓகேவா. அப்புறம் बनावट की दृष्टि से இருக்கு, लिंग किसे कहते हैं இருக்கு, कारक किसे कहते हैं, क्रिया विशेषण, அப்புறம் நே பிரயோக் ஓகேவா. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா. இது வந்து நம்ம இப்போ நியூ சிலபஸ் ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்ல இருக்கு. ஆல்ரெடி இது ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான். பட் இப்போ வந்து இருக்கக்கூடிய நியூ சிலபஸ்க்கு இப்போ வர எக்ஸாமுக்காக நான் இது சொல்லிட்டு இருக்கேன், அதை மறந்துடாதீங்க ஓகேவா. நெக்ஸ்ட் நிபந்தில் வந்து எது எது அப்படின்னா ராஷ்டிரகவி மைथिली शरण गुप्त, प्लास्टिक का दुरुपयोग, साहित्यकार का दायित्व, ராஷ்டிரபாஷா ஹிந்தி கா மகத்துவம், இது எல்லாமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு ஓகேவா. இதில் எது எது அப்படின்னா 4 to 7 அது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு சிலபஸ் தான். அப்புறம் 10th அதுவும் வந்து ஓல்டு சிலபஸ் தான். அந்தரிக்ஷ யுக்மே பாரத் கா அது இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஓல்டு சிலபஸில் இருக்கக்கூடியது தான். அது எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3யும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு 10மே வந்து அப்லோட் பண்ண மாதிரி தான் ஓகேவா. நெக்ஸ்ட்டு தமிழ் இருக்கு இல்லையா, தேர்ட் பேப்பர் தமிழுக்கு எது எது அப்படின்னு சொல்கிறேன். தேர்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி blogspot.com அப்படின்னு நம்மளுடைய பிளாக் ஸ்பாட் இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லா போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அதில் வந்து தமிழில் இப்போ நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் ஆகட்டும், எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினும் எப்படி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எழுதணும், எப்படி எக்ஸாமில் வந்து முன்னுரை அதெல்லாமே நம்ம போட்டு எழுதுவோம் இல்லையா, ஒரு கட்டுரை எழுதுறது எப்படி எழுதணுமோ அது போல் எல்லாமே அதில் இருக்குது. அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பாருங்கள். அதுலேயும் எப்படி கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கணுமோ அது எல்லாமே படிங்க, அதுவும் எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. இப்போ 1 by 1 சொல்கிறேன். திருமூலரின் திருமந்திரம் காட்டும் உண்மைகள், இலக்கிய கரும்பின் சுவை பற்றி, மதுரை மாநகர், இலக்கிய கனிகள், அப்புறம் எல்லாம் இன்பமயம், இசையனது குணநலன்கள், இது எல்லாமே வந்து இலக்கிய கனிகள் இருக்கக்கூடியது. இதெல்லாமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. அடுத்து மலர்ச்செண்டில் பாரத சமுதாயம் பற்றி பாரதியார் கூறுவது, தேசம் ஒன்று தேசியம் ஒன்று கண்ணதாசன் அவர்களினுடைய கருத்து, நீ மணி நான் ஒளி கண்ணதாசன் அவர்களினுடைய கருத்து, இதெல்லாமே வந்து இந்த இலக்கிய கனிகள், மதுரை மாநகர் இதெல்லாம் நான் சொன்னாலே இதெல்லாம் வந்து கட்டுரை ஓகேவா. அந்த முழு தொகுப்பும் ஒரு கட்டுரையை எழுதணும் அதுதான். சருகு பற்றி துரைசாமி அவர்களினுடைய கருத்து, அப்போதைய அடிகள் நாவுக்கரசரிடம் கொண்டிருந்த பேரன்பு, இது வந்து எப்பவுமே இம்பார்ட்டண்ட்டில் இருக்குது, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ஓகேவா. இது வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின் வரும். மூத்த பள்ளி இளைய பள்ளி உரையாடல் பற்றி கூறுக, சிங்கன் சிங்கி உரையாடல், இலக்குவன் ஊர்மிளையும் மகிழ்ந்திருந்த காட்சியினை பற்றி விளக்குக ஓகேவா. இதெல்லாம் தான் வந்து இந்த விஷாரத் பூர்வா நியூ சிலபஸினுடைய இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஃபார் பேப்பர் 1, 2 and 3 ஓகேவா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருக்குது, அப்புறம் பிளேலிஸ்ட் இருக்குது, நம்மளுடைய லெசன்ஸ் எல்லாத்தினுடைய பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அண்ட் தென் இப்போ நம்ம அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஒன்லி ஓகேவா. ஸோ இதுவும் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் எஃபோர்ட் எடுத்து போடுறேன். ஸோ தயவு செய்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க ஓகேவா. இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி படிங்க. கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு என்னால் படிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.